guys, நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசிக்கான 12th குவாலிஃபிகேஷன் எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. சில பேர் அப்ளிகேஷன் போட்டதே மறந்துட்டு இருப்பாங்க. சரியா, நான் எல்லாரையும் குறை சொல்ல. சரியா, அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலுடன் தற்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவங்களுக்கான அட்மிட் கார்டு தான் இப்போது எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தகவல் கொடுத்துருங்க. ஆர்ஆர்பியில் என்டிபிசிக்கான 12th குவாலிஃபிகேஷனுக்கு சரிங்களா அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு தற்போது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் எந்த மெசேஜும் வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டீட்டெயில் பரிமாறிக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு 7லேருந்து 10 நாளுக்குள்ளோ இல்லை பிஃபோராகவே உங்களுக்கு அட்மிட் கார்டான தகவல் வந்துடும். மெயிலுக்கும் வந்துடும், எஸ்எம்எஸ் மூலிமாவும் வந்துடும். உங்களோட ஆல் டிக்கெட் இந்த தேதியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தகவல் கொடுத்துருவாங்க. எஸ்எம்எஸ் மூலிமாவோ மெயில் மூலிமாவோ தகவல் கொடுத்துருவாங்க. அதனால் டோன்ட் வரி. ஓகேங்களா, டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3045 வேக்கன்சிக்கு தான் எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அதனால் எக்ஸாம் எல்லோரும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். யாரும் லீவும் போட்டுறாதீங்க. ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கில் இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டைமில் எனக்கு ஆல் டிக்கெட் வந்துருக்கு ப்ரோ, நான் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றவங்க நீங்கள் ஒரு நாள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான். எந்த டைம்லோ யாராருக்கெல்லாம் நம்ம டைம் பண்ணியிருக்கோம், உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக எப்போ வரும்னா 7th ஆகஸ்ட். ஓகேங்களா, அந்த தேதியிலேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்த மாதம் வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்கன்றதை நீங்களே பாருங்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் அன்கிராஜுவேட் போஸ்ட். ஓகேவா, இதுக்கான விண்ணப்பிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டேட்டு ப்ளஸ் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆன தேதி 5/8/2025. என்டிபிசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி மூலிமா தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டு நடக்கும், மெயின்ஸும் நடக்கும். மூணாவதாக உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்றதை பார்ப்பாங்க. இருக்கான்றதை பார்ப்பாங்க. எக்ஸாம் டியூரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 7th ஆகஸ்ட்லேருந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்மிட் கார்டு ஸ்டேட்டஸு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏன் அப்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல 7 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்கு பிஃபோராக உங்களுக்கு அலாட் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு டேட்டில் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் டீமாகவே அப்ளிகேஷன் போட்டிருந்தாலையும் ஒருத்தருக்கு ஒரு டேட் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு பேட்ச் இருக்கும். சில எல்லாமே எக்ஸாம் சென்டரே வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, அதனால் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வேணுனாலையும் சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துட்றேன். சப்போஸ் நான் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண லிங்க்கை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, பயோவில் லிங்க்கை நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக இந்த லிங்க்கை டச் பண்ணாவே டேட்டா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அங்கே உங்களோட லாக்கின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாவே நீங்கள் தாராளமாக உங்களோட ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, 7 டேஸ் 10 டேஸ் பிஃபோராக வரதுனால ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் டிக்கெட் SC ST மாணவர்களுக்கு ஃப்ரீ. பயோவில் கொடுத்துறேன். இந்த எல்லா லிங்க்குமே நம்மளோட சேனலில் எப்பயுமே இருக்கும். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடுற நபர்களுக்கு நம்மளுடைய சேனல் ப்ளஸ் அனைத்திலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்டிபிசிக்கான ஆல் டிக்கெட்டுக்கான லிங்க் பயோவில் வந்துடும். ரெண்டாவது உங்களுடைய எக்ஸாம் சென்ட்ரு ப்ளஸ் சிட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, முதல்ல உங்கள் சிட்டி ப்ளஸ் நியர்பை சென்டர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி மேப் லொக்கேஷன் போட்டாவே உங்களுடைய எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் மொத்தமாக தெளிவாக காட்டிடும். ஓகேங்களா,
அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுங்க. ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எதனால் ரிஜெக்ட் ஆச்சு, சரியா, எதனால் ரிஜெக்ட் ஆச்சு இதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். 2024 நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். பல தகவல், பல அப்டேட்டுகள் 2025 பல்வேறு வேலைவாய்ப்புகள் அந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக பேங்குக்கான நோட்டிஃபிகேஷன் 13 சில்லற, சரியா, 13,000 சில்லற வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நியர்பை உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா. அதனால் அதுக்கும் போய் அப்ளிகேஷன் போடுங்க. அதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் பேங்க்குக்கு. அதனால் வரக்கூடிய நாட்களில் எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் அனைத்துலேயுமே கால் பதிக்கணும், ஓகேங்களா. பின்வாங்காதீங்க. அதர் ஸ்டேட்லேருந்து இவ்வளோ பேர் நம்மளோட தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. சார் வணக்கம். கலெக்ஷன் எல்லாம் இருக்கா சார்? இப்போ கொடுத்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சரி சார், ஓகே. தேங்க்யூ சார். உங்களுடைய ஆல் டிக்கெட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதில் செக் பண்ணிக்கலாம். சொல்வா. சரி. 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 அவர் சார் அஜயங்களா? வந்துருக்கு சார். 1000 ரூபா. சார்.
ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப் மூலிமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கலரில் பிரிண்ட் அவுட் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹால் டிக்கெட் செக் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபோட்டோவும் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோவும் மேட்ச் பண்ணி பார்க்குறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கலரில் பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட் ப்ளஸ் வந்து ஐடி ப்ரூஃப் வந்து ரெண்டாக கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிமார்க்கு சப்போஸ் ரிமார்க்குன்றதை விட ஐடி ப்ரூஃப் வந்து மேட்ச் ஆகலைன்னா செகண்ட் இயர் நீங்கள் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃபு ஈஸியாக மேட்ச் ஆகும். அதனால் 1க்கு 2 கொண்டு போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் 1க்கு 2 கூட எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?